ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு த DADS 2.0. ஸோ இன்றைக்கி இந்த எடிட்டை ஈஸியாக அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். நான் கொடுக்குற வேல்யூஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த எஃபெக்ட் ஈஸியாக வந்துடும். டோன்ட் வரி, அலைட் மோஷன்லாம் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுட்டு க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. தென் மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணிங்கன்னா சென்டருக்கு வந்துடும். இப்போ ஃபாண்ட்டு, ஸோ ஃபாண்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்கில் கொடுத்துட்றேன். கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது வரலும் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பீட் மார்க் செட் பண்ணுறது இருக்கும். ஸோ பீட் மார்க் சும்மா நீங்கள் வந்துட்டு லிரிக் சேஞ்ச் பண்ணுற இடத்துலையெல்லாம் மேலே அந்த டைம் காட்டுதில்ல, அந்த இடத்துல மேலே நீங்கள் வந்து சும்மா டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ரெட் கலர் வந்துடும். வேண்டானா நீங்கள் மறுபடியும் அதை டச் பண்ணிங்கன்னா போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாமே பண்ணிக்கோங்க சாங்க்கு ஏற்ற மாதிரி. தென் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு டிஸ்டார்ஷன் ஆர் வார்ப்பில் கீழே வந்தீங்கன்னா வேவ் வார்ப்புன்னு இருக்கும். அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸு, இதில் வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். ஓகேவா, நல்லா பாருங்கள். இதுக்கப்புறம் மேக்னிடியூட், ஸ்பேஸிங், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்னிடியூட் பார்த்திங்கன்னா 1.5 1.6 ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸ்பேஸிங் வாங்க 3.2ல் வச்சுக்கோங்க, 3.0ல் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு கொண்டு போய்க்கலாம். ஸோ ஃபேஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எண்டிங் கீ ஃப்ரேமில் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு கரெக்டாக 1.0ல் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இனி வந்து பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் கொடுத்துக்கோங்க. இதில் காஷன் பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 கீ ஃப்ரேம், ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் செகண்ட் கீ ஃப்ரேமில் வேல்யூ 0 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. கீழே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட் ஸ்பேஸிங், இதுலேயும் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம், இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம். லாஸ்ட் கீ ஃப்ரேமில் வந்துட்டு இது வேல்யூ வந்து மைனஸ் இந்த மாதிரி 25லேருந்து 30க்குள்ளே வேல்யூ வந்துட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா, -25லேருந்து -30க்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிராஃப் வந்து நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்துட்டு மறுபடியும் எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மறுபடியும் டெக்ஸ்ட்லேயே கீழே வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு ரேஞ்சில் வந்துட்டு ஃபேஸ் போய்க்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 100ல் வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் -100 வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை எண்டு -100ல் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்து -100, எண்டிங் கீ ஃப்ரேம் வந்துட்டு +100ல் இருக்கணும். ஓகேவா, இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம், அதில் வந்துட்டு ஆல்ஃபா வந்துட்டு 0.700ல் வச்சுக்கோங்க. 0.700 மைனஸில் 0.700. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்துட்டு விஷுவல் ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா அந்த க்ளோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ பேக் வந்துடுங்க. மறுபடியும் நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட்லேயே போய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து எந்த கலரும் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒயிட் மட்டும் இருக்கும். நீங்கள் பாருங்கள். இப்போ ட்ராயிங் அண்ட் எட்ஜில் வந்துட்டு எட்ஜ் க்ளோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சென்டர் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு க்ளோ கிடைக்கும். ஸோ மறுபடியும் 3 டாட் கொடுத்துட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு க்ளோ ஆகும். ஸோ இன்னொன்று என்ன ஆட் பண்ணோன்னா பார்டர் ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோவாக தெரியும். ஸோ பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு 3ர்டில் ஷேடோ ஆன் பண்ணிக்கோங்க. கலர் வந்து நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ சேம் கலர் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ
இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பொசிஷன் எக்ஸு ஒய் ரெண்டோட வேல்யூமே 0ல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. நான் இதில் ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஃபேடு. அதை நான் கடைசியில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கப்புறம் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ நான் வந்துட்டு எப்போவும் சொல்கிறது தான். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் பண்ணுறாங்கங்கிறதுக்காக நீங்கள் அதுவே பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி பழகுங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு கீ ஃப்ரேம் மறந்துட்டேன். ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேர்ட் ஒன் போயிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமு, அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வந்துட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ கிராஃப் பாருங்கள், நான் கொடுக்குற மாதிரி கிராஃப், இந்த கிராஃப் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த லேயரை காப்பி பண்ணிவிட்டு நாம் இனி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எப்போவும் சொல்கிறது தான், நீங்கள் வந்துட்டு லிரிக் வந்துட்டு பீட் மார்க்குக்கு 0.1 செகண்ட் முன்னாடி வந்துட்டு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தாவே தெரியும், நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் முடிப்பேன். பிகாஸ் அப்போ தான் நெக்ஸ்ட்டு லிரிக் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக பீட் மார்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டு போய்ட்டு லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப ஸ்லோ சாங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பீடாக போகிற மாதிரி சாங் இருந்ததுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்னோட சஜஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறக்காக. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு டெஸ்டோரியா. ஃபாண்ட் லிங்க்கு, ப்ரீசெட் லிங்க்கு, எக்ஸாம்பிள் லிங்க்கு எல்லாமே மெட்டீரியல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஸ்பீடாக பேசுகிறேன்னு நினச்சா சாரி, என்னோடய எப்போவுமே பேசுகிற ஸ்டைலே இப்படி தான். நான் சொல்ல மறந்தது என்னென்னா ஃபாண்ட்டு தான், ஃபேடு தான். நீங்கள் வந்துட்டு அதில் வந்து ஃபேட் அவுட் வந்துட்டு போய்க்கோங்க. அதில் வந்துட்டு ஃபேட் அவுட்டில் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 0.40 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இன் அனிமேஷன் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி பிளராக ஆட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் வீடியோலேயே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.